நாம இந்த உலகத்துல வேற லெவல்ல வாழணும் அப்படின்னாக்க என்ன எதிர்பார்க்கிறோம்? என் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கணும், அப்பத்தான் பிரச்சனை கிடையாது வேற லெவல்ல வாழறதுக்கு. அதே மாதிரி என் பேங்க் பேலன்ஸோட சேர்த்து எனக்கு நல்ல வீடு இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு இருக்கணும். நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் என் கூட இருக்கும் பொழுது நான் வேற லெவல்ல இருக்கிறன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கே தானா வரும். அதுக்காகத்தான் இன்னைக்கு பதுவை அந்தோணியார கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்போம். ஆமன் பாந்தவர்களை இன்னைக்கு பெரிய ஒரு பட்டியல் எடுத்துட்டு வந்திருப்போம். அந்தோணியாரே, எனக்கு என்ன பண்ணுங்கன்னு தெரியாது, உங்க கையில இருக்கிற குழந்தை இயேசு பாலன்ட்ட என் லிஸ்ட்டை காட்டணும். அதுல இருக்கிற ஒவ்வொன்றா அவர் பார்த்து எனக்கு எல்லாத்தையும் டான் 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 டான்னு பூர்த்தி செய்யணும். அப்பத்தான் நான் வேற லெவல்ல வாழ முடியும், அப்பத்தான் வேற லெவலுக்கு போக முடியும் என்று நம்முடைய பட்டியலில் பெரிய ஒரு விண்ணப்ப பட்டியலை கொடுத்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும் என்று நம்முடைய ஆசாபாசங்களையும் இந்த உலகத்துல இதெல்லாம் இருந்தா தான் என்னால சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ முடியும் என்று நாம ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு கட்டத்தை வரையறுத்து வச்சிட்டோம். அதுதான் வேற லெவல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற லெவல் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகத்தையே பற்றி கொண்டு நிற்காதீர்கள், இந்த உலகை சார்ந்த பொருட்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிரந்தரம் என்று நினைக்காதீர்கள், மாறாக இதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும், வேற லெவல்ல வாழ வேண்டும் என்று ஆசித்தால் இருப்பது இதுதான், இதெல்லாம் எனக்கு இருந்தால் சந்தோஷமா இருப்பேன் என்பது கிடையாது. மாறாக நீங்க பிடிச்சிருக்கிறதெல்லாம் விடணும். என் மாமியார் சொன்னது, என் மாமனார் சொன்னது, என் கொழுந்தியார் சொன்னது, என் நாத்தனார் சொன்னது, என் வீட்டுக்கார் போன வருஷம் சொன்னது, நடந்த பழைய கசப்பான அனுபவங்கள், இதை எல்லாத்தையும் இன்னும் பிடிச்சிக்கிட்டு தொங்குவோம். அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுனால அடுத்த லெவலுக்கு நம்மளால கடந்து போக முடியல. காரணம், நம்ம பிடிச்சி தொங்குறது எல்லாம் நம்மளை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உள் மனசுல இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்னமோ நேத்து நடந்த மாதிரி இன்னும் ரணமா இருக்குது. அதனால நம்மள மக்களை மன்னிக்க முடியல. ஆகவே அடுத்த லெவலுக்கு கடந்து செல்ல வேண்டும், ஆன்மீகத்துல ஏறி செல்ல வேண்டும் என்றால் இன்று நாம் கொண்டாடுகின்ற சீன கத்திரினம்மாளை போல, அபிலா தரசம்மாளை போல நாமும் ஆன்மீகத்திலும் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும், வேற லெவல்.